മലയാളത്തിൽ എപ്പടി சொல்லலாம்னா பையன்மார ஃபீலிங்ஸ்னக்க நீங்க பட்டி வேலை எல்லாடே கொடுக்கறது இങ്ങനെ പറയ வேண்டி வரும் சோ இப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கு இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்த்தா ஹாய் गाइस வெல்கம் பேக் டு another வீடியோ சோ இன்னைக்கு என்ன சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஸா டெலிவரி பண்ற இந்த பையனோட வீடியோ தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சோ இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பாட்னால தான் நடந்துருக்கு வீடியோல என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேட்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்றாங்க சோ அந்த மீட் பண்றப்போ அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு தான் இந்த வீடியோ காட்டுது நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளோட கூட்டுகாரனை பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வருஷங்கள் கழிஞ்சு அது இப்படி ஒரு என்ன சொல்றது இப்படி ஒரு மீட் கிடைச்சதே நமக்கு என்ன சொல்றது ஒரு கிஃப்ட் நம்ம நினைப்ப மட்டும் இல்லை அவனோட வேற பர்சன் எல்லாம் பார்த்து என்ன சொல்றது கொஞ்சம் என்ன சொல்றது ஃப்ரெண்ட்லியான முறையில் கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்போ என்ன பண்றான் என்ன மேரேஜ் ஆயிடுச்சா என்ன பண்றான் எங்க வேலை பார்க்குறான்லாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்றாங்க மீட் பண்ணும்போது அந்த பையன் பிஸா டெலிவரி பண்ணிருக்காங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு அந்த பையனை பார்த்ததும் வீடியோ ரெக்கார்ட் பண்ற ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே என்ன சொல்றது அந்த பையனை மோக் பண்ற மாதிரி அந்த பையனை என்னடா இப்படி கேவலமா பிஸால ஆர்டர்னு சொல்லிட்டு அவங்கள என்ன சொல்றாங்க அவங்களோட ஜாபை என்ன சொல்றது இந்த ஜாபுக்கெல்லாம் யாரா போங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மட்டும் இல்லை இந்த பையன் இவங்க கிளாஸ்ல படிக்கும்போது இந்த பையன் மற்ற எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருந்தாங்க உன்னோட வாழ்க்கையை நீ மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மோக் பண்ற விதமாகட்டும் நமக்கு அப்படியே ரத்தம் கொந்தளிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் அந்த பையன் எல்லாத்தையும் சிரிச்சுட்டு காம அவன் எல்லாம் ஏத்துக்கிறான் ஸோ இந்த சிரிப்புலையும் எவ்வளோ பெயின் இருக்குன்னு நமக்கு நம்ம பாய்ஸுக்கு புரிஞ்சுக்க முடியும் இந்த நார்மலி ரொம்ப நல்ல பொண்ணுகள் இருக்காங்க ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுங்களுக்கு இடையில இதே மாதிரி என்ன சொல்லுங்க தற்கொலைகள் இதே மாதிரி கொஞ்சம் தற்கொலைகள் இருக்குது இங்க ஸோ இந்த தற்கொலைகள் காரணம் என்ன சொல்றது மற்றவங்களுக்கு கெட்ட பேர் அவங்க இந்த பெண்ணுங்களோட என்ன சொல்றது கேங்குக்கு கெட்ட பேர் உருவாக்கி கொடுக்குறது இதே மாதிரி 1-2 இருந்தா போதும் தற்கொலைகளுக்கு இதுதான் வேலையான்னு தெரியல அப்பனோட காசுக்கு நல்லா தின்னுட்டு வந்து இருந்துட்டு அவன் உண்மையை உழைக்கிறவன் வெயிலுக்கு மாட உழைக்கிற பையனை படிச்சு இப்படி என்ன சொல்றது மோக் பண்ற உனக்கெல்லாம் அறிவில்லையான்னு தான் நான் கேட்க வேண்டியிருக்கு ஸோ அப்பனோட காசுல வாழ்ந்து இப்படி இருக்கிறத விட அவனோட வேர்வை சிந்தி அவன் மாடா உழைச்சு என்ன சொல்றது ராத்திரி வெயில் மழையை மாடா உழைச்சு பிஸா டெலிவரி பண்ணிட்டு இருக்கான் ஸோ அவன் எங்க கிடக்குறான் நீ அப்பனோட காசுல நீ வந்துட்டு நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியல ஸோ என்ன சொல்றது எல்லா வேலைக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கு இப்போ நமக்கு இங்க சாக்கடை வாரங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு பிஸா டெலிவரி பண்றவங்க டிக்னிட்டி இருக்கு அவன் என்ன சொல்றான் அவன் பிச்சை எடுக்கல அவன் சொந்த உழைப்பில வரான் அவன் உழைச்சு சம்பாதிக்கிறான் 4 காசு அவன் சம்பாதிச்சுட்டு வரான் உன்ன மாதிரி அப்பனோட காசுல வந்து இருக்கல ஸோ இதை விட்ட இன்னும் கொந்தளிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நான் அடக்கி பிடிச்சிரு என்ன சொல்றது என்ன நான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அம்பியா இருந்து என்ன அண்ணி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் போட்டேன் ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனை பார்க்குற இன் கேஸ் அவங்க உங்களை விட கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் வேற வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி பர்சன் அப்படி இப்படி இருக்காங்கன்னாலும் அவங்களோட இமோஷனை அவாய்ட் பண்ணாதீங்க இதுதான் எனக்கு இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியிருக்கு இவங்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விமன் ரைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ அது மாதிரி மென்னுக்கும் இதே மாதிரி குரல் கொடுக்குற ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் தேவைன்னு நினைக்கிறேன் ஸோ மலையாளத்தில் எப்படி சொல்லலாம்னா பையன்மார ஃபீலிங்ஸ்னக்க நீங்க பட்டி வேலை எல்லாடே கொடுக்கறது இങ്ങനെ പറയാൻ വേണ്ടി വരും ஸோ இப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கு இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்த்தா